ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கோம். இப்போ அரைவாகிட்டு இருக்க ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 22676 திருச்சி டு சென்னை எக்மூர் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி தாங்க வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்திருக்கான். எப்போவுமே 2 மணி ஆக்கிடுவாங்க. இன்றைக்கி தான் ஆன் டைமில் 1:53 வந்துடுச்சு. இந்த ட்ரெயின் தஞ்சாவூரில் வந்து 11:48 வரும். இங்கே சிதம்பரத்துக்கு 1:54. இன்றைக்கி ஆன் டைமுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கேருந்து வர சோழன், அதாவது சென்னையிலேருந்து திருச்சி போகிற சோழன் வந்து இங்கே சிதம்பரத்தில் 11:45, அங்கே தஞ்சாவூரில் 1:50. இந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு பகல் நேரத்தில் உள்ள ஒரே ட்ரெயின் இது ஒன்று தான். இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து தாம்பரத்துக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து ஆரம்பித்து மத்தியானம் 12:30க்குள்ளே தாம்பரம் போய் ரீச் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஒன்று விட்டாங்க, ஸ்பெஷலாக விட்டாங்க. இப்போ அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா தஞ்சாவூரில் 6:30க்கு வரும். மத்தியானம் 12:30க்கு எல்லாமே நீங்கள் தாம்பரம் போய் ரீச் ஆகிடலாம். இப்போ நம்ம சோழன் 1வது பிளாட்ஃபார்மில் வந்ததுனால இப்போ நம்ம ட்ரெயினை வந்து 3rd பிளாட்ஃபார்மில் போட்டாங்க. அப்படியே வாங்க நம்ம ட்ரெயினை பார்ப்போம். இப்போ உள்ளே வந்துருச்சு. நம்ம ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் டிலேவோட 1:55க்கு சிதம்பரம் வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22673 ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ட்ரெயினில் மட்டும்தான் நம்ம ஒரு ஷார்ட்டஸ்ட்டு ஜர்னி பண்ண போகிறோம். சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும். சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு நான் ஸ்டாப்பாக போகிற ஒரே வண்டி இது ஒன்று தான் கைஸ். சீர்காழி இந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் இல்லை. இந்த ட்ரெயினில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியும் ஒரே ஒரு 2 ரிசர்வ் தான் இருக்குது, பின்னாடியும் ஒரே ஒரு 2 ரிசர்வ் தான் இருக்குது. என்னங்க நிப்பாட்டாமல் போயிட்டே இருக்காங்க. இன்னும் எப்படி ஓட விட்டான். எலி நிப்பாட்றா. அப்பாடா வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சிதம்பரத்துலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். சுத்தமாக இடமே இல்லைங்க, எல்லாம் ஃபுல்லாகி தான் இருக்குது. எல்லாமே இன்னிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க உள்ளேயுமே. ஃபுல்லாக தான் போகுது வண்டி. ஒரு 1/2 hour நம்ம நின்றுட்டு தான் போகணும். ஜோத்பூர்லேருந்து மன்னார்குடி 2856 கிலோமீட்ரு. இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிற வண்டிக்கு 2 அண்டர்சர்வ்டு கொடுத்து வச்சுருக்காங்க. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. என்னங்க இப்படி பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம அதர் ரயில்வேஸ் வந்து எல்லா ட்ரெயினுக்குமே கம்பல்சரியாக 4 அண்டர்சர்வ்டு வந்து ஆகணும்னு எல்லா ட்ரெயினுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டிக்கு இன்னும் தரல போல இருக்குது. இனிமேல் தான் கொடுப்பாங்க. முன்னாடி 2 பின்னாடி 2 வந்துடும் கைஸ். இந்த ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் 4:30 மணிக்கு ஜோத்பூர்லேருந்து எடுத்து 3வது நாள், அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 4:30க்கு மன்னார்குடி போய் சேருது கைஸ். கொள்ளிடம் ரிவர் இப்போ பார்க்க அழகாக இருக்குல்ல கைஸ். ஆனால் என்ன தண்ணி தான் வரல, கொஞ்சமாக தான் வருது. முன்னாடியெல்லாம் இது ஃபுல்லாக போயிட்டுருக்குங்க கைஸ். நம்மளோட ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஜோத்பூர்லேருந்து எடுத்து ஜெய்ப்பூர், கோட்டா, போபால், நாக்பூர், வாராங்கல், விஜயவாடா, நெல்லூர், கூடூர், சூலூர்பேட்டை, சென்னைப்பூர், தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பாரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, திருவாரூர் வழியாக இந்த ட்ரெயின் மன்னார்குடிக்கு 4:30க்கு போய் ரீச் ஆகுது கைஸ். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் அண்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ட்ரெயினுக்கு வந்து சிதம்பரத்தில் ஷெட்யூல்டு டைம் 1:45. அன்றைக்கி 1:55க்கு தான் வந்துச்சு. மயிலாடுதுறைக்கு வந்து 2:30 கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மியான டைம் தான். எந்த ஸ்டாப்பும் இல்லாதனால தான் 1/2 hour கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்மி தான். இருந்தாலுமே இதே 110 km/h இந்த ஸ்பீட்லேயே எந்த கிராசிங்கும் இல்லாமல் இதே ஸ்பீடில் போச்சுன்னா ஆன் டைமுக்கே போய் ரீச் ஆகிடும். அப்படி எதுவும் கிராசிங் வந்துச்சுன்னா இதே டிலே அப்படியே வந்துடும் கைஸ். இப்போ நம்ம சீர்காழிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். சரியான ஸ்பீடு கைஸ் நம்ம ட்ரெயின்.
110 km/h சூப்பராக போயிட்டுருக்கான். அந்த 1/4 மணி நேரம் டெய்லியுமே பிக்கப் பண்ணிட்டான். இதே ஸ்பீடில் கிராசிங் வராமல் போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சிக்னல் கொடுக்காம எங்கேயாச்சும் சின்ன வச்சுங்க, ஒன்று வைத்தீஸ்வரன் கோயில் இல்லைன்னா நீடூர், இந்த ஸ்டேஷன்ஸில் தான் அதிகபட்சம் நான் கிராசிங் வந்து பார்த்துருக்கேன். அது மாதிரி வந்துச்சுன்னா அதே டெய்லியே வந்துடும் கைஸ். சீர்காழியே ஸ்கிப் பண்ணி போயிட்டோம் கைஸ். ஸ்பீடு சும்மா தெறிக்க வர்றான்ல. இப்படி ஒரு ட்ரெயின் ரன் ஆகிட்டுருக்குது எனக்கு இப்போ தான் கைஸ் தெரியும். எல்லா ட்ரெயினும் வந்து சீர்காழி நிற்குமா, இது நிற்காது. அதனால் அந்தளவுக்கு தெரியல, இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. சரி வாங்க அப்படியே போகலாம். இன்றைக்கி ஆன் டைமில் கொண்டு விட்டானா நல்லாயிருக்கும் கைஸ். ஏன்னா மயிலாடுதுறையிலேருந்து நம்ம ஒரு கெத்தான சூப்பரான ப்ரீமியமான மாசான ட்ரெயினில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது என்ன ட்ரெயின்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிக்காமல் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இதுக்கடுத்த வீடியோவாக அதான் போடுவேன், அதே பார்த்துக்குங்க. இந்த வீடியோவோட சேர்த்து அதை போட்டோம்னா 1 ஹவருக்கு மேலே வந்துடும். அதனால தான் இதை தனியாக போட்டுருவேன், அதை தனியாக போடலாம், அதை பார்த்துங்க. நம்மளோட டெல்டா சைடு என்ட்ராயிட்டாவே இதே மாதிரி தாங்க சூப்பராக வியூ இருக்கும், அழகாக இருக்கும். எல்லா இடமுமே நல்லா பச்சை பசேன்னு சூப்பராக இருக்கும் கைஸ். அப்படியே வாங்க போவோம். நம்ம நினச்ச மாதிரியே வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் கிராசிங் போல இருக்குது. இங்கே தான் ஸ்லோ பண்ணுறாங்க. இனிமேல் வண்டி லேட்டாக தாங்க போகும். அதே 10 நிமிஷம் டிலேயோட 2:40க்கு தான் உள்ளே போகும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆனால் இந்த டைமுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் எந்த ட்ரெயினும் வராது, எதுக்காக கிராசிங் தெரில. இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் 2வது பிளாட்ஃபார்ம் ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதுக்காக தான் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எப்போ முடிப்பாங்கன்னு தெரில கைஸ். ஆனால் நல்லா பிக்கப் பண்ணி தான் கைஸ் வந்தாங்க. ஆன் டைமுக்கு உள்ளே போயிடுற மாதிரி சூப்பராக தான் வந்தாங்க. என்ன பண்ணுறது, இந்த கிராசிங்கை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இனி அதே டெய்லியே தான் அப்படியே இருக்கும். விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வரைக்கும் ஃபுல்லாகவே சிங்கிள் லைன் தான் கைஸ். அதனால் எந்த ட்ரெயின் வந்தாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு கூஸ் ட்ரெயின் வந்தாவோ நம்ம நின்று தான் ஆகணும். நின்றுட்டு அதை விட்டுட்டு தான் நம்ம போயாகணும். இல்லைன்னா நம்ம போய் அதை நிற்க வைக்கணும். அதாவது அதை வந்து அங்கே நிப்பாட்டி போட்டுருவாங்க, நம்ம போயிட்டு அப்புறமா அதை விடுவாங்க. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபுல்லாகவே சிங்கிள் லைன் தான். வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கே ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் ட்ராக்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுற மிஷின் இது. இங்கே விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் சிங்கிள் ட்ராக் தாங்கிறதுனால, அதுவும் பழைய ட்ராக் தான், கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இல்லை, போகும்போதே ஒரு ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் 110 km/h அந்த ஸ்பீடில் தான் போகணுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 120 போவாங்க. தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு 2 ட்ராக் இருக்குது கைஸ், அதனால் ஃபாஸ்ட்டாக போவாங்க. இப்போ நம்ம நீடூரை ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து மயிலாடுதுறை தான். அதே 10 நிமிஷம் டிலேயோட 2:40க்கு நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷனில் இறங்கி அடுத்து நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின் தான் ஒரு சூப்பரான ட்ரெயின். அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இதோட சேர்த்து போடலான்னு தான் நினச்சேன். இதுவே ஒரு 10 நிமிஷம் வந்துடுச்சு. அதனால் வந்து அடுத்த வீடியோவில் போட்டுடலாம் கைஸ். இதுவும் ஒரு சூப்பரான வண்டி தான் கைஸ். ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்.
இந்த ஜோத்பூர் டு மன்னார்குடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து 4:30க்கு மன்னார்குடி போய் ரீச் ஆகிடும். அப்புறம் இந்த வண்டிக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு இங்கே தான் இருக்கும். அப்புறம் திங்கக்கிழமை மத்தியானம் 1:15க்கு வந்து கிளம்பி புதன்கிழமை மத்தியானம் 2:30க்கு போய் ஜோத்பூர் ரீச் ஆகிடும் கைஸ். இப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன ட்ரெயின்னு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன ட்ரெயின்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.